மக்கள் உங்களை நம்பி உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சராக தேர்வானால் உங்களோட முதல் கையெழுத்து மக்களுக்கான திட்டங்களாக என்ன இருக்கும்? இல்லை, ஒரே முதல் கையெழுத்து நான் முதலமைச்சராகிற கையெழுத்து தான். அது இல்லைன்னா பதவி செல்லாது. எனக்கு ஒரு 100 இது இருக்குது. உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு எல்லாத்தையும் சும்மா அது சொல்கிறத முதல் கையெழுத்துன்னு அப்படி ஒன்றும் இல்லை. அது எது அன்னைக்கு அந்த தேவையே இதுதான். நமக்கு உங்களுக்கு தெரியும், 100 கையெழுத்தில் தான் இது சரி செய்ய முடியும். அதில் ஆகச்சிறந்ததாக நான் நினைக்கிறது, இந்த நாட்டில் பசிச்சு கிடந்தவங்கிற முறையில் பசிங்கிற சொல்லு இல்லாமல் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த நாட்டில் பல கோடிக்கணக்கான பிள்ளைகள் பசியோடு உறங்க போகிறாங்கிறத படிக்கும்போது அவ்வளவு வலி இருக்குது. நான் இங்கே இருந்து என் வீட்டுக்கு தினம் போகும்போது நிறுத்தங்களில் இந்த குழந்தை இப்படி தோளில் போட்டுக்கிட்டு அந்த மயங்கே கிடக்குது. அது என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க எங்கேருந்து இறக்கி விட்டாங்கன்னு தெரியல. நிறுத்தினோன்னே அந்த கையை கூட்டமாக ஏந்தும்போது ஒரு வழி வரும் பாருங்க, நடா அப்படின்னு. நம்ம பெண்கள் இல்லை வட இந்திய பெண்கள் தான். இப்போ அதில் ஒன்று தோணும், நீ பிச்சை எடுக்கிற வேலை கூட நமக்கு கிடைக்காத ஒருக்கு அதையும் அவன் எடுத்துக்கிட்டான்னு தோணும். ஆனாலும் இந்த நிலைமையில் இன்னும் இருக்குது. பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் எடுக்கிற பிச்சை போட்டு காட்டுவேன். நான் வச்சுருக்கேன் அந்த காட்சியை. அது பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் பிச்சை எடுக்கிறத வளர்ச்சின்னு காட்டுது. நான் பிச்சைக்காரனே இல்லாத ஒரு நாட்டை படைக்கிறது தான் வளர்ச்சின்னு நினைக்கிறேன். அப்போ ரெண்டு இந்த முரண்படுது. என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, அது ஒரு கனவாக போயிடக்கூடாது. நீ என்ன கல்வி நினைக்கிறியோ, மருத்துவமாக படி, நீ பொறியாளராக படி, அது எந்த வாய்ப்பையும் அரசு செய்யும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த நாட்டு பிள்ளைகளும் என் நாட்டின் செல்வங்கள்னு அதை தூக்கி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மருத்துவம் உயிர் காக்கும் மருத்துவம் எல்லாருக்கும் சரியாக சமமாக தரமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் ஐயா தாப்பாண்டியன் நல்லகண்ணன் தவிர அரசியல் தலைவர்களில் யாரும் அரசு மருத்துவமனையில் படுத்ததா எனக்கு தெரியல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் லஞ்சத்தை விட்டு உண்மை நேர்மையான நிர்வாகம் அது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழணும்ன்ட்டு. அந்த கனவு எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு கடத்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ அதை எப்படியாவது அவர் கனவை அந்த நிலையில் எந்த ஒரு இடத்துல நிறைவேற்றி காட்டிடணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை என் ஆட்சியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன், என்னடா இவ்வளோ வேலை செஞ்சுருக்க முடியுமான்னு தோணும். இவ்வளோ பண்ணியிருக்க முடியுங்களா? இந்த தண்ணீரை எப்படி சேமிக்கிறேன், சாலை எப்படி போட்டு பராமரிக்கிறேன், இந்த கழிவுநீர் மழை நீரை எப்படி எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் நல்லா விளையாடுவேன்ப்பா, நல்லா ஒரு தடவை இறக்கி விடுங்க விளையாடங்கிறேன். அதனால் முதல் நீங்கள் சொல்கிற கையெழுத்து உண்மையிலேயே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது முதன்மையானது அவசியமானதுன்னு பார்த்து போடுவேன். முதல் திட்டத்தில் போடுவேன்.